உருவாக்கக்கூடியது ஒண்ணு. பேசுறது எதுல இருந்து வருதுன்னா, எழுத்து பிரெயின்ல போய் ரெக்கார்ட் ஆனது தான் நம்ம பேசுறோம். அது ரெக்கார்ட்ல இருந்து கமாண்ட் கொடுக்கறது தான் நம்ம பேசுறோம். இப்ப நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நீங்க 11:30ன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லிருங்க, நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். 2 விதமா இருக்கு ப்ரிப்பரேஷன். ஒரு ப்ரிப்பரேஷன் நம்மளா ஒரு மேடையில பேசுற போதோ, ஒருத்தட்ட பேசுற போதோ, அப்ப என்ன தோணுதோ, எது எது நம்ம மெமரி பவர்ல இருந்துச்சோ, அதை பயன்படுத்துறது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு ஸ்ட்ரக்சர்டு டயலாக்னு சொல்றது. இப்போ நாங்கள் மினிஸ்டர்ஸாக இருக்கோம்னா, ஃபாரின்ல இருந்து ஒரு மினிஸ்டர் வந்திருப்பார். அவரோட உட்காந்து பேசுறதுனால நாங்க வந்து அப்போ போய் தோன்றதெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா ஒரு கண்ட்ரியினுடைய பாலிசி நாங்க பேசுறதுனால பிரீஃபிங்னு சொல்லி எங்களுக்கு முதல்ல சொல்லிடுவாங்க. நீங்க இதான் சார் ஸ்ட்ரெஸ் பண்ணணும், அதுக்கு இவங்க இதை இப்படி பேசுவாங்க, அதுக்கு நீங்க இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிரீஃபிங் கொடுக்கறதுன்னு கொடுப்பாங்க. நாங்க அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளதான் பேசணும். இப்ப நம்ம என்ன ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வாழ்க்கையில நமக்கு முன்னாளுக்கு நடக்கிறத நம்மளால சொல்ல முடியுது. என் மேல ஒரு கல் விழுந்துருச்சுன்னா ஐயோ அப்படின்னு என்னால சொல்ல முடியுது. அப்ப நம்ம எக்ஸ்பிரசிவா இருக்கோம். நம்ம உடம்பு மேல படக்கூடியது, நமக்கு ஏற்படக்கூடியத சொல்லுகிற ஒரு திறமை இருக்கு. பாடத்திட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கல் எறிந்தால் அந்த கல் பாதிக்கப்பட்டவர் தட்டுவார் அப்படிங்கிற ஒரு கதையா சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு ஆக்ஷனா சொல்லுவாங்க. அதை புக்ல எழுதி வச்சிருப்பாங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, என்னுடைய வாழ்க்கைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், மார்க் வாங்குறது. எந்த அளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நான் டீச்சர்ஸ் சொல்லிட்டேன்னா போதும், இல்லைன்னா நான் எழுத்து காட்டிட்டேன்னா போதும், படிக்கிறவங்க ஓ இந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரியறதுக்காக நான் படிச்சா போதும் அப்படிங்கிறதுனாலதான் படிப்பு வந்து ஒரு பலுவா தெரியுது. டீச்சர்ஸ்னா ஒரு பலுவா தெரியுது, ஸ்கூலுக்கு போறதுன்னா ஒரு பலுவா தெரியுது. அதுக்கு பதிலா இப்படி யோசிச்சு பாருங்களேன், நான் வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுது, இது பிசிக்ஸ் தேவைப்படுது, இது என்னன்னு பாத்தீங்களா, என்னன்னு தெரியுதா? சூரிய மண்டலத்துல இருக்குதா இல்ல இது நிலவு மண்டலத்துல? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்களேன்.